கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த செய்திகளிலே நாம் தொடர்ச்சியாக தேவ வார்த்தையின் அடிப்படையில் அந்நிய பாஷையை குறித்து தியானித்து வருகின்றோம். இதை குறித்து நாம் சரியாக புரிந்து கொள்ள முதல் பகுதியிலிருந்தே தொடர்ச்சியாக பார்த்தால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். முதல் பகுதியிலே ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் அந்நிய பாஷை பேச வேண்டுமா என்பதை குறித்தும், இரண்டாவது பகுதியிலே அந்நிய பாஷை பேசுகின்ற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்களா என்பதை குறித்தும் தியானித்தோம். இந்த பகுதியிலே அந்நிய பாஷையின் வகைகளை குறித்து தேவ வார்த்தையின் அடிப்படையிலே தியானிக்க இருக்கின்றோம். பைபிளில் உள்ள அந்நிய பாஷையை குறித்த தேவ வார்த்தைகளை நாம் ஆராய்ந்தால் எத்தனை வகையான அந்நிய பாஷைகளை ஆதி அப்போஸ்தலர்கள், ஆதி சபை விசுவாசிகள் பேசியிருக்கின்றார்கள் என்பதை நாம் எளிதாக அறிந்து கொள்ள முடியும். முதலாவதாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அந்நிய பாஷையை இங்கு பேசுகிறார்கள். அந்த 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும், அங்கு நடக்கின்ற அந்த நிகழ்வு தேவன் யோவேல் தீர்க்கதரிசியால் உரைத்த அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக அங்கு நடக்கிற காரியங்கள் நடந்தேறுகின்றன. என் ஆவியை மாந்தர் அனைவர் மேலும் ஊற்றுவேன் என்ற அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் இங்கு நடக்கிறது. என்ன நடக்கிறது? அங்கே பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் அவர்கள் இருந்த வீட்டில் உண்டாகின்றது. அக்னிமயமான நாவு ஒவ்வொருவர் மேலும் அமர்கிறது. அவர்கள் வெவ்வேறு பாஷைகளிலே பேசினார்கள். வெவ்வேறு நாடுகளிலிருந்து வந்திருந்த யூதர்கள் அவரவர் சொந்த பாஷையிலே இவர்கள் பேசுவதை அவர்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக இது முதல் வகையான அந்நிய பாஷை. அதாவது உலகத்தில் நடைமுறையில் உள்ள ஒரு பாஷையிலே பேசுவது, உலகத்தில் நடைமுறையில் உள்ள ஒரு மொழியில், ஒரு லாங்குவேஜில் பேசுவது, இது முதல் வகையான அந்நிய பாஷை. அப்போ இங்கே நாம் தியானிக்க வேண்டிய விஷயம், ஏன் இந்த தனது ஆவியை பொழிகின்ற நிகழ்விலே தேவன் இப்படி ஒரு அடையாளங்களை ஏற்படுத்தினார்? பலத்த காற்று அடிக்கிற அந்த முழக்கம், அக்னிமயமான நாவு, வெவ்வேறு பாஷைகள். இது ஏனென்றால் அவரது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை அவரது பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இதைதான் இதே அதிகாரத்திலே 16வது வசனத்திலே அவர்கள் புரிந்து கொண்டு உடனே சாட்சியிடுகிறார்கள். இங்கு நடந்தேறியது யோவேல் தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் என்று உடனே புரிந்து கொண்டார்கள். இதை இன்னும் ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த அடையாளங்கள், ஏன் இந்த அடையாளங்களை தேவன் அனுமதிக்கிறார், ஏன் இந்த அடையாளங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறார் சில காரியங்களை என்பதை நாம் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனிடம் ஞான ஸ்நானம் எடுத்த அந்த நிகழ்வை நாம் தியானிக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். மார்க் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலே இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் எடுத்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். வானம் திறந்ததாக ஒரு காரியம் தேவன் அங்கு அனுமதிக்கிறார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வர செய்கிறார். ஒரு சத்தம் உண்டாகி, இவரை என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று ஒரு சத்தத்தை உண்டாக செய்கிறார். அப்போ இந்த மாதிரி ஒரு காரியங்களை அங்கு தேவன் ஏன் அனுமதிக்கிறார்? ஏன் அப்படி நடத்தினார்? ஏன் நடத்தினார் என்றால், யோவான் ஸ்நானன் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் யோவான் ஸ்நானன் தேவனால் அதற்கென்றே தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம். அப்போ அவன் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் எதற்காக அனுப்பப்பட்டேனோ அந்த காரியத்தை நான் முடித்து விட்டேன் என்று அவன் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அங்கு இந்த காரியங்களை அவர் நடத்த செய்கிறார். ஆனால் இப்படி பிரத்யட்சமாக தேவன் இந்த காரியங்களை அவன் பார்க்கும்படி செய்த பிறகும் அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே தான் பின்னாடி வருகின்ற அதிகாரங்களில் நாம் பார்க்க முடியும், அவன் திரும்பவும் அவனால் புரிந்து கொள்ள முடியாமல் ஆள் அனுப்பி கேட்பான், வருகிறவர் நீர்தானா, நான் இன்னும் காத்திருக்க வேண்டுமா அப்படி என்று கேட்பார். அப்போ இதை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடியும்,
ஏன் தேவன் இந்த மாதிரி அடையாளங்கள் ஒரு சில காரியங்களை நடக்க அனுமதிக்கிறார் என்று. அப்ப இங்கு இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கின்ற வேளையிலே இந்த காரியங்களை தேவன் நடத்தினது யோவான் ஸ்நானன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. இன்று இந்த வசனத்தை அநேகர் இந்த பகுதியை மட்டும் ஆவியிலே அவர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இடறுகிறார்கள். என்னை தவிர வேறு தேவன் உங்களுக்கு இல்லை என்று சொன்னவர்தான் இங்கு குமாரனாக அவர் இங்கே வெளிப்படுத்தி இறங்கி வந்திருக்கிறார். என்னை தவிர வேறு இரட்சகர் இல்லை என்றவர்தான் இங்கு இரட்சகராகவே இறங்கி வந்திருக்கிறார். இங்கு ஒரு சவுண்டை தேவன் கேட்க வைக்கிறார். இங்க பிதா பேசினார் அப்படி என்று இல்லை. இங்க ஒரு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக செய்கிறார். அந்த சத்தத்திலே இவரை நேசகுமாரன் என்று ஒலிக்க செய்கிறார். அது எதற்காக என்று நாம் பார்த்தோம். ஆனால் இதை புரிந்து கொள்ளாமல் சிலர் சில வசனங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு, நாம் அறிந்திருப்போம், யெகோவா சாட்சிகள் என்று ஒரு குரூப், பிதா மட்டுமே தேவன் அப்படி என்று ஒரு குரூப், அவர்களுக்கும் ஆதாரமாக அவர்கள் சில வசனங்களை எடுத்துக்கொள்வார்கள். இன்னும் சிலர், இன்னும் அநேகர் இயேசு மட்டுமே தேவன் அப்படி என்று, ஜீசஸ் ஒன்லி அப்படி என்றும் ஒரு குரூப் இருக்கிறது உலகத்திலே. அவர்கள் சில வசனங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர்கள் தேவனை புரிந்து கொள்கிற விதம் இன்னொரு விதமாக இருக்கிறது. இன்னும் அநேகம் பேர் கடவுளை 3 ஆட்களாக கூறு போட்டு திருத்துவம், திரியேக தேவன் அப்படி என்று ஒரு பெயர் கொடுத்து அவர்களும் ஒரு குழுவாக இருந்து தேவனை புரிந்து கொள்கிற விதம், அவர் இருக்கிற நிலையில் அவரை புரிந்து கொள்ள தெரியாமல் வசனங்களை வைத்து அவரை கூறு போட்டு பார்க்கின்றார்கள். இங்கு இந்த காரியங்களை தேவன் அரங்கேற்றியதே, இப்படி ஒரு சீனை அவர் அனுமதித்ததே யோவான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. முக்கியமாக இதில் முக்கியமான ஒரு காரியம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பரிசுத்த ஆவியில் தேவன் அவருடைய ஆவியினாலே ஒருவனுக்கு வெளிப்படுத்தினால் ஒழிய தேவனை ஒருவனாலும் புரிந்து கொள்ள முடியாது. ஒருவன் பைபிளை 1000 தடவை படித்தாலும் அவரை பற்றி அவர் உண்மையிலேயே ஒரு மனுஷனுக்கு வெளிப்படுத்தினால் ஒழிய அவனால் புரிந்து கொள்ள முடியாது. பைபிளில் எங்கேயுமே இவர் அவர் இல்லை, அவர் இவர் இல்லை என்று எங்கேயுமே ஒரு வசனங்களும் கிடையாது. ஆனால் இவர்தான் அவர், அவர்தான் இவர், நாங்கள்தான் பரிசுத்தாவியாக உங்களிடத்திலே வந்து வாசம் பண்ணுகிறோம், பிதாவின் ஆவி, குமாரனின் ஆவி அப்படி என்று அவரை ஒரே தேவன்தான் என்று புரிந்து கொள்வதற்காக அநேக வசனங்கள் இருக்கிறது. ஆனால் இதை மனுஷ அறிவிலே வார்த்தைகளை வைத்து புரிந்து கொள்ள முயற்சிக்கிற காரணத்தினால்தான் இன்று தேவனை கூறு போடுகின்ற நிலையும், இல்லை என்றால் ஏதாவது சில வசனங்களை எடுத்துக்கொண்டு தேவனை வெவ்வேறு விதமாக புரிந்து கொள்கிற நிலையும் நாம் பார்க்க முடியும். இன்னும் ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், தேவனை பற்றிய முழு அறிவையும் இந்த பைபிளால் நாம் அறிந்து கொள்ள முடியாது. பைபிளில் கொடுக்கப்பட்டுள்ள தேவனை பற்றிய அறிவு மிகவும் மிகவும் குறைவானது. நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனிடத்தில் சேருவதற்கான வழிநிலைகள் அனைத்தும் இந்த பைபிளில் கொடுக்கப்பட்டு உள்ளது. ஆனால் தேவனை பற்றிய முழுமையான அறிவை நாம் இந்த பைபிளை மட்டுமே வைத்து அறிய வேண்டும் என்றால் சுத்தமாக முடியாது. ஆனால் தேவனுடைய ஆவியினாலே தேவனே நமக்கு வெளிப்படுத்தினால் மட்டுமே இந்த காரியங்களை உணர்ந்து கொள்ள முடியும். இந்த காரியத்தை நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் கூட நாம் பார்க்க முடியும். அதில் என்ன சொல்லியிருப்பார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே செய்த அநேக காரியங்கள் இன்னும் உண்டு, அதை எழுத வேண்டும் என்றால் அந்த புஸ்தகங்கள் உலகமே கொள்ளாது என்று அந்த வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக அவர் உலகத்தில் மனிதனாக வந்து செய்த காரியங்களையே எழுத வேண்டும் என்றால் அந்த புஸ்தகங்களை உலகம் கொள்ளாததா இருக்க, உண்மையான அவரை, சர்வ வல்லவராகிய அவரை முழுவதுமாக அறிய புஸ்தகங்கள் எழுதினால் எத்தனை உலகங்களும் கொள்ளாத அளவுக்கு எழுதினாலும் அவரை அறிய முடியாது. புதிய உடன்படிக்கையில் உள்ள, புதிய ஏற்பாட்டில் உள்ள எல்லா சத்தியமுமே ஆவிக்குரிய சத்தியங்கள். அது மாம்சத்துக்குரிய ஒரு காரியமும் கிடையாது. மாம்சத்துக்குரியவர்கள் அதை புரிந்து கொள்ள எழுத்தினால் அதை புரிந்து கொள்ள முயற்சித்தால்
கண்டிப்பாக புரிந்து கொள்ளவே முடியாது. ஏனென்றால் ஒரே தேவன், அவரால் எல்லாம் கூடும். அவர் சர்வ வல்லவர். அவர் நினைத்தால் அவரை 1000 விதமாக கூட வெளிப்படுத்த முடியும். இது நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. அவர் மனிதனாக இறங்கி வந்ததே அடிமை ரூபமாக, மனுஷன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அடிமை ரூபம் எடுத்தார். அது நாம் பிலிப்பியருக்கு எழுதிய அந்த நிருபத்தில் நாம் பார்க்க முடியும். இதே தேவன்தான் மனுஷனாக இறங்கி வந்த அவரே தான் ஆல்பா ஒமேகா, முந்தினவரும் பிந்தினவரும் என்று சொல்லப்பட்டுள்ளதை வெளிப்படுத்தல் 8 நாம் பார்க்கிறோம். ஆக தேவன் ஒருவரே, அவரை எழுத்தினால் அறிய முடியாது. இதுதான் பைபிளில் வசனம் சொல்லுகிறது, எழுத்து கொல்லும், ஆவியே உயிர்ப்பிக்கும் என்று. ஆகவே சர்வ வல்ல தேவனை நாம் அவரது ஆவியினாலேயே, அவர் வெளிப்படுத்தினால் மட்டுமே நாம் புரிந்து கொள்ள முடியும். மனித அறிவினாலோ எழுத்துக்களினாலோ நாம் புரிந்து கொள்வது மிகவும் மிகவும் கடினமான காரியம், புரிந்து கொள்ளவும் முடியாது. ஆக இங்கு நாம் முக்கியமான தியானித்த பகுதியிலிருந்து வெளியே வந்திருக்கிறோம். ஆக நாம் இங்கு பார்த்தோம், முதல் வகையான அந்நிய பாஷையை நாம் இங்கு பார்க்கிறோம். இது முதல் வகை. அதிலும் சற்று ஆழமாக நாம் தியானித்தோம். எதற்காக இந்த அடையாளங்களை தேவன் அங்கு அனுமதித்தார், அந்த அடையாளங்களை எதற்கு அனுமதித்தார், மனிதர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்று நாம் தியானித்தோம். அதே வேளையில் அதை இன்னும் ஆழமாக நாம் புரிந்து கொள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் எடுத்த நிகழ்வையும், எதற்காக அங்கு அந்த அடையாளங்களை தேவன் அனுமதித்தார் என்பதை நாம் தியானித்தோம். ஆக இந்த வகை அந்நிய பாஷை, அப்போஸ்தலர் 2 நடந்த இந்த அந்நிய பாஷை, உலகத்தில் உள்ள இன்னொரு பாஷையில் பேசின அந்நிய பாஷை. இது முதல் வகை. இந்த வகையான அந்நிய பாஷை எங்குமே அடுத்த பேசினதாக ஒரு வசனங்களும் நாம் பார்க்க முடியாது.